Taste the Daily. தொழிலாளர்கள், தமிழ்நாடு ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன், ஓட்டல் உரிமையாளர் சங்கம், தோல் வர்த்தகர் சங்கம், கைத்தறி நெசவாளர் சங்கம், வனத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கம், திண்டுக்கல் இரும்பு வியாபாரிகள் சங்கம், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம், பெர்சல் உரிமையாளர் சங்கம், ரியல் எஸ்டேட் அசோசியேஷன், கேபிள் டிவி உரிமையாளர்கள், குடகனாறு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே இந்த பல்வேறு சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக தமிழக விவசாய சங்கம் சார்பில் நானும் ஒரு விவசாயி தான் என்கிற நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை பார்க்கிற போது, விவசாயியாக ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்காக செய்திருக்கக்கூடியதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். 2 முறை பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள், நன்றி தெரிவித்தார்கள். வர்த்தக சங்கத்தோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் அவர்கள் தங்களுடைய குறைகளை மனுவாக கொடுங்கள், குறிப்பாக அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் என்கிற உறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக ஆட்சியிலே ஓட்டல்கள் முழுமையாக திறந்து பணி செய்ய முடியாமல் சூழ்நிலைத்திருப்பதாகவும், அராஜக போக்கு அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக ரவுடிகள் தொல்லை, திமுக நிர்வாகிகள் தொல்லை அதிகமாக இருப்பதாக ஓட்டல் சங்க உரிமையாளர்களுடைய சங்க தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியிலே ஓட்டல்கள் முழுமையாக திறக்க முடியாமலும் பணி செய்ய முடியாமலும் அடாவடித்தனம் அராஜகம் அதிகமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். தோல் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய தொழில் நலிவடைந்து இருப்பதாகவும், சாலைகள் புதிதாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மூலமாக தோல் உற்பத்திக்கு ஈடான ஒரு வருவாய் விகிதம் என்பது குறைந்திருப்பதாகவும், தமிழக அரசு அதை ஈடு செய்து தர வேண்டும் என்றும் அந்த சங்கத்தைச் சேர்ந்த ஆமினா ரஹீம் என்கிற தலைவர், அதாவது தோல் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்துடைய தலைவர், அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று வணிகர்கள் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு பெருவேறு துன்பங்கள் இருப்பதாகவும், அந்த வரி விதிப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை தமிழக அரசுடைய வரி விதிப்பை குறைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்து வன்னியர்கள் என்டிசி பட்டியலில் சேர்ப்பது போல கிறிஸ்துவ வன்னியர்களையும் என்டிசி பட்டியலில் சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை, அதாவது பேராயர்களாக இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வணிகர்கள், தொழில் முனைவோர், தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள், பேராயர்கள், தனியார் பள்ளி கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள், தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய கிரசர் உரிமையாளருடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், இரும்பு வியாபாரிகள், பல்வேறுபட்ட தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் என அனைவரும் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விவசாயிகள் பெருமிதத்தோடு 2 முறை கடன் ரத்து செய்யப்பட்டது, நகைக்கடன் ரத்து செய்யப்பட்டது, விவசாயிகளுக்கு ஈடுபொருள், தேவையான இயந்திரங்கள் அனைத்துமே பாரபட்சம் இல்லாமல் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியிலே அது பாரபட்சம் காட்டப்படுகிறது. மிகுந்த வேதனையாக இருப்பதாக அந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து 2026ஆம் ஆண்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து கோரிக்கைகளையும் எங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.